சுப்பிரமணியபுரம். ஏன் பாஸ், அவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். நீங்க சந்தியாவை பத்தி என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. நான் அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டே வேற. இந்த 2 பேருக்கும் டச் எடுக்க கூடாதுன்னு தான் நான் எதுவுமே சொல்லலை. யாரு? நேச கொரமகள் நினைவோன் வருக. நீரிடும் வேலவன், சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக. சரவண சடுதியில் வருக. நோக்க நோக்க நொடியில் நோக்க சஷ்டியை நோக்க சரவண
அப்பா அப்பா மா, என்னம்மா என்னாச்சு? கார்த்திகா என்னாச்சுமா? என்னம்மா ஆச்சு? அப்பா பயமா இருக்குப்பா. அத்தை பக்கத்துல உனக்கு என்னம்மா பயம்? யாருன்னா தெரியாத ஆளுங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களா? இல்லப்பா, நம்ம வீட்டுக்குள்ள யாரோ இருந்த மாதிரி பார்த்தேன்ப்பா. யாரோன்னா புரியலையாம்மா? உன் முகம்லாம் இப்படி வேர்க்கிறத பார்த்தா நீ ரொம்ப பயந்துருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாம் மனப்பிரமையா இருக்குமா, ஒன்னும் பயப்படாத. அதான் அப்பா வந்துட்டேன்ல. இல்லப்பா, நான் பார்த்தேன். நீங்க கடைக்கு போனதுக்கு அப்புறம் நான் சமையல் ரூம்குள்ள போனேன். அப்போ எனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் எனக்கு நெருக்கமா வந்த மாதிரி இருந்ததுப்பா. அப்புறம் பார்த்தா யாருமே இல்லப்பா. அதுக்கப்புறம் நான் ஹாலுக்கு வந்தப்பா. அப்ப யாரோ என்ன அடிச்ச மாதிரி இருந்தது. இதோ இந்த சோஃபால தான் விழுந்தேன். அப்போ யாரோ என் கழுத்தை பிடிச்சு நெரிச்சாங்கப்பா. அப்பா, ஒன்னும் பயப்படாதம்மா. செண்பகவல்லி வரப்போறா. இந்த சுப்பிரமணியபுரம் சுடுகாடுபுரம் ஆக போகுது. அப்பா, நீங்களும் பதட்டமா இருக்கீங்க. அப்பா, என்னப்பா எனக்கு தைரியம் சொல்லிட்டு இப்ப நீங்களே பதட்டமா இருக்கீங்க. இல்ல 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 இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பயம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கம்ப சித்தர் நைட்டு சொல்லிட்டு போனார்ல, அத நீ மனசுலயே வச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் அந்த பயத்துல. இல்லப்பா, சித்தர் சொன்னதே நான் மறந்துட்டேன். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள நமக்கே தெரியாம இங்க யாரோ இருக்காங்கன்னு தோணுதுப்பா. கார்த்திகா, ஒரு நிமிஷம் இரு. முருகா, என் பிள்ளைக்கு எந்த ஆபத்து வராம நீ தான் காப்பாற்றணும். அந்த முருகர் உன் கூடவே இருப்பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. கார்த்திகா, நைட்டு தூங்க போறப்ப இந்த விபூதியை மடிச்சு தலைமாட்டில் வச்சு படுத்துக்க. ஒரு பயமும் இருக்காது. என்னது, போனவங்க ஒருத்தம் கூட வர காணுமே. நிஜமாவே தேடி கூட்டு வந்துருவானுங்களோ? இவனுங்க விசுவாசத்துக்கு அளவே இல்லாம போச்சு. சாப்பிட்டியா செல்லம்? என்ன சாப்பிட்டீங்க? யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கான். போய் தேடிட்டு வாங்கடானா யார் கூடயோ உட்காந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். சரி, இன்னொருத்தனுக்கு பண்ணுவோம். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்ப்போம். அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணா, நீங்க தானே சொன்னீங்க ராகவ தேடி கூப்பிட்டு வர சொல்லி. ஆமா, தேடி கண்டுபிடிச்சிட்டியா? தேடிட்டே இருக்கேன். ராகவோட தான் வீட்டுக்கு வருவேன். டேய், நீ ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். அவன் கிடைச்சா கூட நீ மட்டும் வந்தா போதும். அண்ணா, என்னண்ணா சொல்றீங்க? உனக்கு சம்பளம் நான் தானே கொடுக்குறேன். ஆமாண்ணே. உன் குடும்பம் இப்ப நல்லா இருக்கிறதுக்கு நான் தானே காரணம். ஆமாண்ணே. அப்போ நான் சொல்றதானே நீ செய்யணும். ஆமாண்ணே. இப்போ நீ என்ன பண்ற, ராகவ் கிடைச்சதும் அவனை ஆந்திரா பக்கமோ இல்ல கர்நாடகா போற லாரிலையோ ஏத்தி அனுப்பிடு. அண்ணே, ராகவ் பாவண்ணே. டேய், நீ அவனுக்கு பாவம் பார்த்தன்னா நான் உனக்கு பாவம் பார்க்க மாட்டேன். வேலையில இருந்து தூக்கிடுவேன். வேணாண்ணே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன். அப்படி சொல்லு. அப்படி விசுவாசமா இருந்தா இன்கிரிமெண்ட் கிடைக்கும், அதாவது சம்பள உயர்வு. இன்னொரு தடவை என்ன செய்யணும்னு சொல்லுங்கண்ணே, நான் செய்யறேன். தேவ், வேற ஸ்டேட் லாரி எது வந்தாலும் ராகவ அதுல ஏத்தி விட்டுரு. லாரிக்காரங்கிட்ட அவன் செலவுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்து விடுறா. சரிண்ணே.
காணாம போனவனாவே இருக்கணும். அப்பதான் அந்த விரக்தியில இந்த ராமநாதன் சீக்கிரம் போய் சேருவான். பத்து நாள் தங்க போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. 10 மணி நேரம் கூட தங்க முடியல. மாமாவோட நிலைமைய புரிஞ்சுக்கோ வைஷு. மாமா ஒரு 2100 பணம் கொடுங்க. எதுக்குமா? கொடுங்க. இருங்க மாப்பிள்ள. மாமாவை பார்க்க போறேன், 10 நாள் தங்க போறேன்னு புதுசா 3 Dress வாங்கிட்டேன். எல்லாம் வேஸ்டா போச்சு. ஏன் ஊருக்கு போனா போட்டுக்க மாட்டியா? சும்மா இருங்கப்பா. கொடுங்க மாமா. தரமா, உனக்கு பணம் தானே வேணும். மாப்பிள்ள சும்மா இருங்க. வரல மாமா. அவ ஏதோ விளையாட்டு வச்சுக்கோமா. கேக்குறான். நீ வச்சுக்கோ. அப்போ நாங்க புறப்படுறோம் மாப்பிள்ள. மாமா ஒரு நிமிஷம் இருங்க, பிசி இப்போ வந்துருவாரு. சரி சார் ஆ இந்தாங்க சார் பலகாரம். வைஷு இந்தா குடி. ஸ்வீட்டா? ஆ, இந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸான பலகாரம், உனக்கு பிடிச்ச பலகாரம். சாப்பிடு. என்ன அரிசி பணியாரமோ அதிரசமுமா? கரெக்ட், எடுத்து சாப்பிடு. சூப்பர் மாமா, என் மனசை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆ சாப்பிடு. என் மனசை 2 பேருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. நல்லா இருக்கா? மாமா ஆ, எனக்கு ஸ்டேஷன்ல அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு மாமா. நீங்க 2 பேரும் ராஜதுரை கூட போயிருங்களா? சரி. ஆ ராஜதுரை சார். இவங்க 2 பேரையும் பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டு அங்கேயே இருந்து பஸ் வந்த பின்னாடி ஏத்தி விட்டு வாங்க. சரிங்களா? சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஏன் மாமா திரும்பி வீட்டுக்கு வந்தாலும் வந்துருமேன்னு பயமா? அதுக்குள்ள வைஷ்ணவி, ஒரு சேஃப்டிக்காக தான். சரியா? சரி மாப்பிள்ள, உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. வைஷ்ணவிக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி ஆகணும். அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க. மாமா எனக்கு லைஃப் பார்ட்னரா வரப்போற பையன் உங்கள மாதிரியே இருக்கணும். அதுக்கு நீ இவரையே கல்யாணம் பண்ணிக்கலாமே. நீங்க திருந்தவே மாட்டீங்களாப்பா? ரதி மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்பாங்க, அதுக்காக ரதியவே கட்டி வைக்க முடியுமா? மன்மதன் டென்ஷன் ஆக மாட்டாரு? உதாரணத்துக்கு சொன்னா ரசிக்கணும், அதையே உண்மையாக்கணும்னு அலையக்கூடாது. சரி, தெரியாம சொல்லிட்டேன். பென்ஷன் வாங்குறத விட அதிகமா மொக்க வாங்குறீங்களேப்பா. இங்க பாரு வைஷ்ணவி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்க. மாமா நான் அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய பாருங்க. உன்னோட குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் உனக்கு அருமையான வாழ்க்கை அமையுமா? தேங்க்ஸ் ஃபார் பிளெஸிங் மாமா. ஓகே மாப்பிள்ள, இவளை விட்டா ஒரு வாரத்துக்கு சோறு தண்ணி இல்லாம பேசிக்கிட்டே இருப்பான். நாங்க கிளம்புறோம் மாப்பிள்ள. சரி மாமா, பத்திரமா மாமா. போயிட்டு வாங்க. தேங்க் யூ மாமா. டபுள் okay. தேங்க் யூ. நான் எடுத்து Bye. டேக் கேர். பை பை. வரேன் சார். ஹை தட்டாம்பூச்சி. வரேன். பறந்து போச்சு. தட்டான பிடிச்சு விளையாடலான்னு பார்த்தா ஏமாத்திருச்சு. என்கிட்ட விளையாட நிறைய இருக்கு. என்கிட்ட வாங்க. யாரு? வாங்க. சத்தம் மட்டும் வருது. நீங்க நீங்க எங்க இருக்கீங்க? என்ன நீங்க மறக்கலாம், ஆனா நம்ம அப்படியே பழகிட்டு இருந்தோம். என்ன உங்களுக்கு தெரியுமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை மறக்கவே முடியாது.
சரி நான் எங்க எங்க வரணும்? நாம எப்பவும் சந்திக்கிற இடத்துக்கு தான். எங்க? அது அது எங்க இருக்கு? உங்க முன்னாடி ஒரு மரம் தெரியுதுல, அந்த மரத்துக்கிட்ட வாங்க. இதோ அந்த மரமா? தெரியுதா? தெரியுது, பார்த்துட்டேன். அதோ அந்த அந்த மரமா? இன்னும் எதுக்காக அங்கேயே நிக்கிறீங்க? கிட்ட வாங்க. உங்களுக்காக நான் இன்னும் எத்தனை காலம் காத்துக்கிட்டு இருக்கிறது. வந்துருங்க, இதுக்கு மேலேயே என்ன கஷ்டப்படுத்தாது. வாங்க. வாழ பிறந்த முறையில் அநியாயமா பிரிச்சவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். வாங்க. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியும். சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஐயா, ராகவ் தம்பி பசி தாங்க மாட்டேன், செல்வத்துக்கு ஒரு போன் போடுங்க. ராகவ் கிடைச்சிட்டா அவனே ஃபோன் பண்ணுவா மாமி. சார், ஆ ராகவ் சார் கிடைச்சிட்டாரா? செல்வமும் நம்ம ஆளுங்களை தேடி போயிருக்காங்க ஹேமா. இத்தனை பேர் இருந்தோம் ராகவ் சார் காணாம போயிருக்காருன்னா இந்த வீட்ல இருந்து என்ன பிரயோஜனம்? நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள ராகவ் சார தொலைச்சிட்டாங்க. ஹேமா, நான் கிச்சன்ல வேலையை பாப்பேனா இல்ல வெளியே இருக்கிற ராகவ் தம்பிய பாப்பேனா? நீ வெளியில போறப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சொன்னனே, உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தானே போனேன். பொய் சொல்லாத ஹேமா. நீ வீட்ல இல்லங்கிற விஷயமே ராகவ் காணாம போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நீங்க காதுல வாங்காததுக்கு நானா பொறுப்பு? நான் தெளிவா சொல்லிட்டு தான் போனேன். என்ன சொல்லிட்டு போன? நான் வெளியில போறேன், ராகவ் சார பத்திரமா பாத்துக்கங்கன்னு உங்க காதுல விடுற மாதிரி தான் சொல்லிட்டு போனேன். நீ அப்படி சொல்லி நான் ராகவ பார்க்காம விட்டிருந்தேன்னா என்ன அந்த முருகனை தண்டிக்கட்டும். ரொம்ப வருஷமா நீங்க இந்த வீட்ல இருக்கிறதுனால நான் உங்களை கண்டிக்க முடியல. வயசுல பெரியவங்களா இருந்து என்ன பிரயோஜனம்? பொறுப்பா இல்லையே. ஐயா, நான் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறேனா? நீங்க சொல்லுங்க ஐயா. ராகவ் சார தவற விட்டதுக்கு என்ன அர்த்தம்? யார் பொறுப்பு? நீதான் பொறுப்பு. நீ யார்கிட்ட சொல்லிட்டு போன? உங்ககிட்ட தானே சொல்லிட்டு போனேன். எத்தனை தடவை சொல்றது? உனக்கு நான் இந்த ஆத்துல இருக்கிறதே பிடிக்கல, அதான் அபாண்டமா பேசுற. மாமி, இப்ப எதுக்கு நீங்க ஆத்திரப்படுறீங்க? ராகவ் காணாம போனதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்றாளே, ஆத்திரம் வருமா வராதா? ராகவ் மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்றா. இத கேட்டுட்டு நீங்க சும்மா இருக்கேளே. மாமி, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது 4 வார்த்தை கூட குறைய பேசத்தான் செய்வாங்க. பேசாம விடுங்களே. நீங்க பேசுங்கோ, கண்டிங்கோ. ஆனா இவ என்ன தப்பா பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சரி மாமி, ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க? விடுங்களே. பெரியவாள இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு இவ்வளவு ஒரு வார்த்தை கூட நீங்க கண்டிக்க மாட்டேங்கிறளே. நான் கரெக்டா தான் இருக்கேன், சின்சியராவும் இருக்கேன். இது சாருக்கே தெரியும். சார், ராகவ தேடி போன செல்வம் கண்டிப்பா ராகவ் சார கூட்டிட்டு வர மாட்டாரு. ஏமா அப்படி சொல்ற? அந்த ஆளு உங்ககிட்ட ரொம்ப பணிவா விசுவாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி தோணுது. சார், நீங்க யாரையும் நம்பாதீங்க சார். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? லேட் பண்றது ஆபத்து சார். உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ராகவ் ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பே இல்ல. வேற யாரும் கடத்திட்டு போறதுக்கும் சான்ஸ் இல்ல. ஏன்னா இது எங்க ஊரு. சார், நீங்களே ஏன் சார் இப்படி ஒரு முடிவுக்கு வரீங்க? உங்களுக்கு உங்க மக மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு ராகவ் சார் மேல அக்கறை இருக்கு. நானே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றேன். இப்படி எல்லாம் நடக்கிறவாளுக்கு தான் காலமா இருக்கு. ஆமா, இரு, நானே பண்றேன். சார், ராகவ் சார் ஒரு குழந்தை சார். ஏற்கனவே நடந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துடக்கூடாது. சார், நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். நம்பர் பிஸியா இருக்கு.
யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? இன்ஸ்பெக்டருக்கு தான். சார், உங்க லெவலுக்கு நீங்க டிஎஸ்பி எஸ்பி அவங்க கூட தான் பேசணும். எப்பவுமே நமக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதான் புத்திசாலித்தனம், ப்ரொசீஜரும் கூட. இன்ஸ்பெக்டர் லைன்ல வந்துட்டாரு. ஹலோ. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கு இன்ஸ்பெக்டர். உங்க கால் வந்துச்சு, என்ன சார் விஷயம்? சார், என்னோட பையனை ரொம்ப நேரமா காணோம். மறுபடியுமா? அக்கம் பக்கத்துல தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் ஆளை விட்டு தேடிட்டேன், ஆனா எங்கேயுமே கிடைக்கல. அவன் மனநிலை சரியில்லாதவர்னு சொல்றீங்க. அவரை பாத்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கர் வச்சிருக்க கூடாதா? திரும்பவும் அப்படி நடக்காதுன்னு நினைச்சேன் இன்ஸ்பெக்டர். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. நான் உடனே உங்க வீட்டுக்கு வரேன், கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். இனிமே நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. நம்ம நினைச்சபடி நம்ம வாழ்க்கை வாழலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க. கார்த்திகா, இங்க வேற யாருமே இல்ல. அந்த பேக் நம்ம நோக்கி தான் வருது. வா கார்த்திகா, வேகமா வா.